Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பேக் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கற ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி தான் இது. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஜாப் ஆப்பர்சூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கற ஒரு போஸ்டிங் வந்து ஹையர் பண்றாங்க. கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைன்ட்ஸ் மென்டர்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனில இருந்தா வந்து ஹையர் வந்து பண்றாங்க. இது வந்து ஒரு ரிமோட் ஜாப். ரிமோட் அப்படினாலே நம்ம வந்து ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்குது. நீங்க வீட்ல இருந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷிஃப்ட்ல வந்து வொர்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு ஸ்பெஷல். இந்த ஒரு ஜாபுக்கு வந்து salary பேக்கேஜா வந்து பெர் மந்த்க்கு உங்களால வந்து 10000 ரூபாயில இருந்து 12000 ரூபாய் வரைக்கும் பெர் மந்த்க்கு உங்களால வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஜாபோட டைப் வந்து ஃபுல் டைம் ஜாப். உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுமே தேவை கிடையாது. இங்கிலீஷ் மட்டும் நல்லா பேசினாலே போதும். நீங்க வந்து 12th பாஸ் பண்ணிருந்தாலும் ஓகே. டிப்ளமோ நீங்க வந்து பாஸ் பண்ணிருந்தாலும் ஓகே. இல்ல டிகிரி இப்ப வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல நல்லா வந்து டிகிரி படிச்சிட்டு இருக்கோம். நல்ல ஒரு இங்கிலீஷ் இந்த இடத்துல என்ன கேக்குறாங்க அப்படினா இங்கிலீஷ் மட்டும் நல்லா ஃப்ளூவன்ட்டா பேசினாலே போதும். நாங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஃபுல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஜேடில என்ன சொல்றாங்க அப்படினா மெயின்டெய்னிங் டேட்டாபேஸ். அதாவது பேக் ஆஃபீஸ்னால உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பேக் எண்ட்ல தான் நீங்க வந்து வொர்க் பண்ண போறீங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாக் அந்த ஒரு விஷயங்களை நீங்க வந்து மெயின்டெய்ன் பண்ணி டேட்டாபேஸா நீங்க வந்து ரெடி பண்ணனும்னு சொல்றாங்க. அந்த மெயின்டெய்ன் பண்ணக்கூடிய அந்த ஒரு டேட்டாபேஸ் வந்து பார்த்தீனா லாக் புக்கா நீங்க வந்து ரெடி பண்ணனும் அப்படிங்கறத சொல்றாங்க. கிரியேட்டிங் ரிப்போர்ட்ஸ் இது மூணுமே நீங்க வந்து அந்த ஜேடில வந்து நீங்க வந்து எவ்ரிடே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ரெக்யர்மென்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீனா 1 இயர் ஆவது பேக் ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து எக்ஸ்பீரியன்ஸான பீப்பிள் வந்து இவங்க வந்து பிரெஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படினா வந்து எக்ஸ்பீரியன்ஸான பீப்பிள் தான். இப்போ நம்மளே ஒரு ஜாப் ஒரு பிசினஸ் பண்றோம். ஒரு கம்பெனி வந்து நம்ம வந்து புதுசா வந்து ஓபன் பண்றோம் அப்படினா அதுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து எடுப்போம். அந்த ஸ்டாஃப் வந்து ஃப்ரெஷர்ஸை எடுப்போமா இல்ல ஆல்ரெடி வேலை தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸான பீப்பிள் நம்ம வந்து வேலைக்கு எடுப்போமா அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸான பீப்பிள் மட்டும் தான் நம்ம வந்து வேலைக்கு வந்து எடுப்போம். அதே மாதிரி தான் மத்தவங்களும் ஃப்ரெஷர்ஸ்மே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்ளை பண்ணலாம். ஆனா 1 இயர் பேக் ஆஃபீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து பிரெஃபர் வந்து பண்றோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படினா கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு வந்து தெரியணும். வித் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஃப்ளூவன்ட்டா எம்எஸ் ஆஃபீஸ்ல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. எம்எஸ் ஆஃபீஸ்ல வந்து வேர்ட் இருக்குது, எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ரெடி டு வொர்க் இன் ஈவினிங் ஷிஃப்ட். அதாவது நீங்க ஈவினிங் டைத்துல வந்து வொர்க் பண்றதுக்கு ரெடி அப்படினா இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓபன் டு லேர்ன் நியூ திங்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதையும் வந்து கொடுத்திருக்காங்க. நல்லா ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து நியூ விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணவும் முடியும். கரியர் வந்து பார்த்தீங்கன்னா growth பண்ணி ஒரு ஆப்பர்சூனிட்டியை வந்து கொண்டு போகவும் முடியும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல சொல்லிருக்காங்க. இந்த ஒரு ஜாப் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து கிடையாது. ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஃபுல் டைம் ஜாப். ஒரு ஆபீஸ்ல போயிட்டு எப்படி வொர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்க வீடு வந்து ஆபீஸா நினைச்சு நீங்க வந்து வொர்க் பண்ணனும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஸ்கெட்யூல் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் தான். ஈவினிங் தான் நீங்க வந்து வொர்க் பண்ண போறீங்க. டே ஃபுல்லா நீங்க வந்து காலேஜுக்கு போயிரலாம். இல்ல ஏதோ ஒரு கம்பெனில நீங்க வந்து வொர்க் பண்ணிரலாம். அடிஷனலா எனக்கு வந்து என்னோட ஃபேமிலிக்கு இன்கம் பத்தல. அடிஷனலா இன்கம் சோர்ஸ் வந்து ரெடி பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்சூனிட்டி கை கொடுக்கும். தயவு செய்து இந்த ஆப்பர்சூனிட்டி வந்து விட்டுறாதீங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயரா இருக்கக்கூடிய பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்றாங்க. இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஜாப்பை போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 டே தான் ஆச்சு. இன்டீட்ல அப்படிங்கற ஒரு ஜாப் போர்ட்டல் தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு, இந்த ஜாப்ல உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்ல இந்த ஜாப் எனக்கு வந்து சூட் ஆகல, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு அது வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். God bless you.